நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பதிவிடுறோம். அது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, தமிழ் கடவுள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய, அதுவும் தமிழ் சம்பந்தமான ஒரு திருக்கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை. அந்த சுவாமிமலையோட கோவில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 படிகள். அந்த 60 படிகளுக்கு மேலே தான் அந்த முருகன் அமர்ந்திருக்காரு. அந்த 60 படிகளும் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தமிழ் வருடத்துடைய பெயரை அவங்க பொறிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 60 வருடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தமிழ் வருட அந்த கேலண்டருக்கு ஒரு அதிபதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை சுவாமிநாதனை நம்ம வழிபடும்போது இந்த வருடம் சிறப்பாக இருக்கும், இனி வருங்காலம் நல்லதாக இருக்கும், நன்மையே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை வருடம் பிறக்கும்போது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். அவசியம் போனால் பாருங்கள், அந்த 60 படியிலையும் தமிழ் வருடம் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சிறப்புள்ள அந்த வருடப்பிறப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் அப்படின்னு பார்த்தா சுவாமிமலை. அந்த தமிழ் கடவுள் முருகனை போய் இந்த நம்ம தமிழ் வருடப்பிறப்பன்று வழிபட்டு நமக்கு எல்லாம் வேணும், நமக்கு எல்லாம் நன்மையாக இருக்கணும், நல்லது நடக்கணும், இனி வருங்காலம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த முருகன் நமக்கு நல்லதை செய்வார். நம்ம எல்லா நலன்களும் வளங்களும் பெற முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த தமிழ் வருஷம் மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நம்ம தமிழ் வருடத்திற்கு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன். அவசியம் நம்ம எல்லோரும் போய் அந்த முருகனை வழிபடணும், வளங்கள் பெறணும். நன்றி, வணக்கம்.